கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் ஒரு புதிய நாளை காண செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்துக்காக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 34வது சங்கீதம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்போம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இது நமக்கு எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிந்த வசனம். ஆனாலும் அநேக நேரங்களிலே கர்த்தர் எந்த அளவிற்கு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க நாம் தவறி விடுகிறோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் நமக்கு பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது அவரை உபத்திரவப்படுத்துகிறவராக நாம் கற்பனை செய்து பார்த்துக் கொள்கிறோம். அவர் நமக்கு பாடுகளை அனுப்புகிறவராக, தீமை செய்கிறவராக சில இடத்துல நினைத்துக் கொள்கிறோம். இல்லை, நம்முடைய தேவன் எப்பொழுதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார். பாடுகளின் மத்தியிலும் உபத்திரவங்களின் மத்தியிலும் கண்ணீரின் மத்தியிலும் அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து பழக ஆரம்பித்து விட்டால் அவர் நல்லவராக நமக்கு தெரிவார். அவர் செய்கிற நன்மையான காரியங்கள், அந்த பாடுகளுமே எதற்காக என்பது நமக்கு தெளிவாய் புரிந்துவிட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை பிரான்ஸ் தேசத்துல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வானிலை ஆராய்ச்சியாளர் அவர் ஒரு செமினாருக்கு ஏற்பாடு செய்திருந்தார். அந்த செமினார்ல அநேக மக்கள், நல்ல படித்த மக்கள் அநேகர் வந்து கலந்து கொண்டனர். அவர் நிறைய காரியங்களை இந்த வானிலை ஆராய்ச்சியை குறித்து, அவர் கண்டுபிடித்த நிறைய காரியங்களை குறித்து போதித்தார். பின்பதாக ஒரு குறிப்பிட்ட காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார். அவர் சொன்னார், இந்த வானிலை ஆராய்ச்சியாளர் சொன்னார், நான் என்னுடைய டெலஸ்கோப்பை வைத்து, தொலைநோக்கியை வைத்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் முழுவதையும் நான் ஆராய்ச்சி செய்து பார்த்து விட்டேன், எல்லா இடத்திலையும் தேடி பார்த்து விட்டேன், ஆனால் எங்கேயும் கடவுள் இல்லை, நாம் ஆராதிக்கிற தேவன் என்று ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்டாக சொன்னார். இதை அநேகர் கேட்டுக்கொண்டிருந்தனர். அதில் முக்கியமாக ஒரு இசை அமைப்பாளரும் அந்த இடத்துல கூடியிருந்தார். இதுவரை அமைதியா இருந்த அந்த இசை அமைப்பாளர் இந்த வார்த்தையை அந்த வானிலை ஆராய்ச்சியாளர் சொன்ன உடனே கையை உயர்த்தி எழுப்பி நின்று அவர் சொன்னார், நீங்கள் சொல்லுவது எப்படி இருக்குது என்று சொன்னால், நான் ஒரு இசை அமைப்பாளர், ஒரு வீணையை அல்லது ஒரு வயலினை கையில் எடுத்து அதை மைக்ரோஸ்கோப் ஒளியாய் சுத்தி ஆராய்ச்சி செய்து பார்த்து இந்த வயலின் அல்லது வீணையில ஒரு விதமான இசையும் இல்லை என்று சொல்வது போல இருக்கிறது என்று சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், எப்படி இந்த வயலினை சுற்றி பார்த்தாலும் அதுல இசை வராதோ, அதே போல நீங்கள் ஸ்பேஸ் முழுவதையும் உங்களுடைய டெலஸ்கோப்பால் வைத்து பார்த்தால் அதை கடவுளை பார்க்க முடியாது. காரணம், இந்த வயலினிலிருந்து அதை இசைக்கும் போது இசை வெளிப்படுகிறது, அதை நம்மால் உணர முடியும். அதே போல நாம் தேவனை தேடும் போது தேவன் நம் பக்கத்தில் இருப்பதை, நம்முடைய ஜெபத்தை கேட்பதை நம்மால் உணர முடியும் என்று சொல்லி விளக்கம் அளித்தார். இதே போலதான் அநேக நேரங்களிலே ஆண்டவர் இல்லை என்று சொல்லி நாம் மறுதளித்து விடுகிறோம், அல்லது ஆண்டவர் இல்லை என்று சொல்லி அவிசுவாசத்தோடு பேசி விடுகிறோம். இல்லை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அருகில் தான் இருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை எல்லா சூழ்நிலையிலும் நாம் ருசித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் பார்க்கும்போது மோசே என்ற ஒரு மனிதனை ஆண்டவர் அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் கையிலிருந்து விடுதலை செய்யும்படி அவனை அனுப்ப சித்தமா இருந்தார். ஆனால் அந்த மோசையோ, நான் திக்கு வாயும் மந்த நாவும் உடையவன் என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை குறித்து பேசிக்கொண்டே இருந்தான். ஆனால் கர்த்தரோ அவனை திடப்படுத்தினார், அவனுக்கு தைரியத்தை தந்தார். அவன் சொன்னான், நான் திக்கு வாய் மந்த நாவு, என்னிடத்தில் எந்த வல்லமையும் இல்லை, என்னை நீர்தான் அனுப்பினீர் என்பதை இஸ்ரவேல் மக்கள் நம்ப மாட்டார்கள் என்று சொல்லும்போது ஆண்டவர் அந்த மோசையுடைய கையில் இருந்த கோலை ஒரு வல்லமையின் ஆயுதமாய் மாற்றினார். அந்த கோல் அநேக காரியங்களை, அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருந்தது. அதை வைத்து அவன் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலும் பார்வோனிடத்திலும் போய் அநேக அற்புதங்களை செய்தான். அது மாத்திரமல்ல, அந்த கோல் மூலமாக தான் செங்கடல் 2ஆய் பிளந்தது, யோர்தான் 2ஆய் பிளந்தது, அநேக அற்புதங்கள் நடந்தது. எனவே கர்த்தர் நல்லவர் என்பதையும் அவர் வல்லமை உள்ளவர் என்பதையும் அவன் ருசித்து பார்த்து அறிந்து கொண்டான். இந்த காலை நேரத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் தேவன் நல்லவர் என்பதையும் அவர் வல்லவர் என்பதையும் அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் என்பதையும் இன்னும் அதிகமாய் ருசித்து பாருங்கள், அதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்பொழுது அவருடைய செய்கைகள் மகத்துவமானவைகள் என்பதை நம்மால் உணர முடியும், அதை அனுபவிக்கவும் முடியும். எனவே இந்த காலையில் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க, அதை அனுபவித்து பார்க்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். அந்த கிருபை பெற்றுக்கொள்வோம், அவர் ருசித்து பார்ப்போம், உன்னதமான அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.